வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் நம்ம சனிக்கிழமைக்கு எதிர்பார்த்த மாதிரி ஆல்மோஸ்ட் அப்படி தான் போச்சு. ஸோ மார்க்கெட் எடுத்து பாருங்கள், இன்றைக்கி ஒரு கேப் அப்பு மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக்கு மறுபடியும் சஸ்டெயின் ஆகிட்டு அந்த லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அபோவ் 70 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் தான் இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும் போதும் ஹோல் டே ரைட் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 160 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போச்சு. அது வந்து மார்னிங். அதுக்கப்புறமா அங்கேருந்து கீழே நிறைய ஹெவி செல்லிங். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 22,600 500 400லலாம் ஹெவி செல்லிங்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி ஹெவி செல்லிங்ஸ் எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருமே வந்து அடி மணியில் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,500 560 அந்த 600 அந்த ஜோனில் இருந்துச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 22,400 கால்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தே ஹவ் கம் அண்ட் ரிட்டர்ன் இட் அட் 22,500 லெவலில். ஸோ இன்றைக்கி இன்ஃபேக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன்ட்ராடேயில் வந்து 45 lakhs வந்து 22,800 850 அங்கெல்லாம் வந்து 45 lakhs 60,000 45 lakhs 50,000 அந்த குவான்டிட்டிக்கு வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஹை கான்ஃபிடென்ஸ் தட் மார்க்கெட் இஸ் கோயிங் டு பி மோர் ஆன் எ சைட் வேஸ்ன்றது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹையஸ்ட் கால் வந்து எழுதியிருக்கிறது வந்து 23,000 தான் வந்து ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் வந்து 22,800. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த லெவலில் தான் வந்து ஜாஸ்தி கால் இன்றைக்கி ரைட் ஆகிருக்கு. புட்டு சைட்லேயே ஒன்றும் கம்மி இல்லை. நீங்கள் புட் சைடில் எடுத்திங்கன்னா அட் தி மணிலே ரைட் 22,500லேயே ஹையஸ்ட் புட்டு ரைட் ஆகிருக்கு. இன்றைக்கி அந்த லெவலில் மட்டுமே 58,25,000 புட்ஸ் வந்து ரைட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இன்றைக்கி அந்த லெவலில் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அந்த லெவலில் தான் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 89,02,000. ஸோ 89 lakhஸில் 58 lakhs வந்து இன்றைக்கி மட்டுமே எழுதப்பட்டது. அப்போ நினச்சி பாருங்கள் ஹவு மச் கான்ஃபிடென்ட் தட் மார்க்கெட் கீழே உழுவாதுன்றது. நீங்கள் ஓவரால் புட் கால் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் தான் வந்து ஜாஸ்தி இருக்குது. 28 lakh கால்ஸ் வந்து ரைட் ஆகிருக்கு. பட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து என்னன்னா அப்சைட்லேயே வந்து அரெஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 22,800 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மேலேருந்து கீழே வரும்போதும் அந்த 22,800 உடைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மார்க்கெட் கஷ்டப்பட்டுச்சு. அந்த 22,800 லெவலில் உடைக்காதுன்னு தான் எல்லாருமே வந்து பயங்கர நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதாவது மே சைடில் போகாதுன்றது. பை ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணணுன்னு நான் விருப்பப்பட்டேன். நிறைய பேர் வந்து எங்களோட ரெகுலர் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது. அந்த ட்ரைனிங் கோர்ஸ் வந்து 6 months எல்லாரும் கேட்குற கேள்வி 6 monthsன்றது. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், அவன் எக்ஸ்பர்ட்டு, எனக்கு இந்த பாட்டு மட்டும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? நீங்கள் எக்ஸ்பர்ட்டுன்னு சொன்னால் ஏன் வந்து தோல்வி வருது? இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, முழுசாக சொல்லி கொடுத்தா தான் நல்லா இருக்குன்றது ஏன் பர்சனல் ஃபீல். பட் ஆஃப் லேட் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 7-8 காலுக்கு மேலே வி கெட் இட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷன்ஸ் மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபுல்லாக தெரியும், கம்ப்ளீட்டாக தெரியும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி வந்துச்சு, ஏன் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் தனியாக வச்சுட்டு ஆப்ஷன் கிளாஸஸ் மட்டும் எடுக்கக்கூடாது? ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு தெரியுன்ற நம்பிக்கையில் நான் அந்த சைடு கை வைக்காத டைரெக்டாக வந்து நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் கிளாஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இட் குட் பி சம்வேர் அரௌண்ட் 5 to 7 days கிளாஸ் எடுக்கலாம். அண்ட் 1 week ரைட். அண்ட் மிஞ்சி போனால் ஒரு 15 days. இதில் வந்து செஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிளாஸ் மெயின் கிளாஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 நாள் நம்ம எடுக்கலாம். ஸோ ஈச் வில் பி அபவுட் 3 to 4 hours கிளாஸு. இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃப்யூச்சர்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர்ஸில் வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி இன்டர்ப்ரிட் பண்ணணும், இதில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கான்செப்டே வேறு. ஸோ இந்த கான்செப்டை வந்து எப்படி நீங்கள் இன்டர்ப்ரிட் பண்ணணும், இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ரோல் ஓவர்ஸ் இருக்குது, ஆப்ஷன் க்ரீக்ஸ் இருக்குது, டெல்டா தீட்டா காமா இது எல்லாமே வந்து இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம், அடுத்த 5 minutes மார்க்கெட் எங்கே போகுது, அடுத்த 1 minute மார்க்கெட் எங்கே போகுது, இல்லை அடுத்த லெவலில் வந்து எந்த லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் எடுக்க போகுது, இந்த அளவுக்கு மைன்யூட்டாக வந்து நீங்கள் இன்டர்ப்ரிட் பண்ண முடியும். ஆப்ஷன் டேட்டாஸை வச்சுக்கிட்டு எஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடியும் நிறைய தரம் வந்து நான் டெமோ பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் அ மேஜிக்கல் திங்ஸ்.
நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கும்போதும் உங்களுக்கே வந்து ஃபீல் பண்ண முடியும், ஓ இந்த லெவலுக்கு வந்து நம்ம பார்க்க முடியுமா, இது எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஆப்ஷன் கிளாஸ்க்கு மட்டும் எங்களோட ஃபுல் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதுவும் வந்து இன்க்ளூடட், ரைட்? 6 months கோர்ஸில் வந்து இதுவும் வந்து இன்க்ளூடட். பட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் வச்சுருக்கிற இது ஒரு செஷன். ஸோ 4 days செஷன் இருக்கும், லைவாக இருக்கும். அண்ட் 4 to 5 days இருக்கும் கம்ப்ளீட் கான்செப்ட். அது முடிச்சுட்டு அடுத்த ஒரு 1 week to 10 days லைவ் மார்க்கெட்டில் வந்து நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யாருக்காச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் கால் பண்ணுங்கள், நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எங்கள் கால் சென்டர் நம்பர் 9444468888. ஸோ நிச்சயமாக இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டெம்ப்ட் பண்ணுறேன். அண்ட் எவ்வளோ நாள் இதை வந்து கண்டினியூ பண்ணுவேன்றது தெரியாது. மார்க்கெட் ஒரு க்ரூஷியல் கண்டிஷனில் இருக்கிறனால வி செட் லெட்ஸ் தனியாக ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம போட்டு பண்ணலான்றது. கம்மிங் பேக் டு மார்க்கெட், இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரைடே இன்னைக்கு காட்டின முகம் வேறு, ஆனால் பின்னாடி இருந்த முகம் வந்து பாசிட்டிவாக 100 points வந்து காட்டியிருந்துச்சு. ஃப்ரைடேயில் தேர்ஸ்டே அன்றைக்கி நம்ம மார்க்கெட், ஃப்ரைடே அன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவாக இருந்துச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவில் இருந்துச்சு. பட் நம்ம வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதே 100 points ப்ளஸ்ன்ற மாதிரி தான் காட்டியிருந்துச்சு. டேட்டாஸ் மெயினாக வந்து ஆப்ஷன் டேட்டாஸ். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் ஓப்பன் ஆகும் அண்ட் இப்படி தான் சார்ட் பிஹேவ் ஆகும்ன்றது ஒரு கெஸ் ஒர்க் போட்டிருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் 95% வந்து அது மாதிரி தான் மார்க்கெட் பிஹேவ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் ஆல் செக்டார்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்துச்சு. சூப்பர் டூப்பராக இருந்தது வந்து கெமிக்கல் அண்ட் சிமெண்ட்டு. இதுக்கு அடுத்தபடியாக ஃபார்மா அண்ட் பவரில் ஐஇஎக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஐஇஎக்ஸ் வந்து செம்ம தூக்குச்சு. அண்ட் 6%, 5.9% அப்பு. முத்தூட் ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரியும் கோல்டு வந்து எவ்வளோ தூரம் ஏறி இருக்குன்றது. இந்த இதில் ஒரு சின்னோண்டு ஒரு கொக்கி போடணுன்னு நான் விருப்பப்படுறேன். கோல்டு ஏறி இருக்குது, ஃபர்தராக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 yearல வந்து க்ளோஸ் டு அபவுட் 1 yearல 16 months இல்லை க்ளோஸ் டு அபவுட் 45% வந்து ஏறி இருக்குது இன் டாலர் டேர்ம்ஸ், ரைட்? அண்ட் ருப்பி டேர்ம்ஸ்லேயும் வந்து பெரிய லெவலில் ஏறி இருக்குது. இல்லை நம்ம சொல்ல இன்னமும் ஏறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் க்ராஷ் ஆச்சுனால், மறுபடியும் நான் சொல்கிற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, க்ராஷ் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய லெவலில் க்ராஷ் ஆகும். ஸோ தயவு செஞ்சு மோர் தென் 10, 15, 20%க்கு மேலே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட சொத்து பத்தெல்லாம் விற்று கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஜாக்பாட்டில் இருக்காது, எங்கேயாச்சும் போய் மாட்டிப்பீங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 15-20% வந்து ரொம்ப ஜாஸ்தி. 100 ரூபாவில் வந்து 15 ரூபா, அதிகபட்சம் 20 ரூபா. ஒரிஜினல் ஃபைனான்ஷியல் பிளானிங் பிரகாரம் 10%க்கு மேலே வந்து கோல்டு இருக்கக்கூடாதுன்னு. ஸோ பார்த்துங்க, கோல்டில் வந்து ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி மாட்டிக்கிறது வந்து புத்திசாலித்தனம் இருக்காது. கம்மிங் பேக் டு மார்க்கெட், இன்றைக்கி வந்து டெலிவரி சைடில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், டெலிவரியில் வந்து டிமார்ட் ஆகட்டும், சோலார் இந்தியா ஆகட்டும், எம்ஆர்எஃப் ஆகட்டும், ஏசிசி ஆகட்டும், இதெல்லாம் வந்து ஹெவி டெலிவரிஸ் நடந்திருக்கு. வால்யூமில் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பஜாஜ் ஃபின்சர்வ், கிரானியூல்ஸு, ஹட்கோ வந்து இன்றைக்கி ப்ரைஸும் அப் ஆகிருக்கு அண்ட் வால்யூமும் வந்து பெருசாக வந்து மூவ் ஆகிருக்கு. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இஸ் குக்கிங். லாங் பில்டப்பான்றது யோசனை பண்ணிங்க. இது வந்து F&O ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் வந்து அரவுண்ட் 645 பக்கமாக ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் டாலர் இண்டெக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது. மைனஸ்னால் 104 கீழே வந்து இருக்குது. 103 இல்லை, 104 கீழே வந்து இருக்குது. இன்றைக்கும் வந்து 0.18%, 0.2% எடுத்துங்களேன், ஒரு 0.25% வந்து டவுன் சைடில் இருக்குது. அண்ட் அந்த டவுன் சைடுக்கான எதிர்வொலி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து மே சைடில் இருக்குது. எஸ்பெஷலி க்ரூடு வந்து அரவுண்ட் 1% அப்பில் இருக்குது. நேச்சுரல் கேஸ் வந்து மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. காப்பரும் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் வந்து கோல்டு வந்து பயங்கர ஃப்ளாட்டிஷாக இருக்குது. சில்வர் வந்து 1% கீழே விழுந்துருக்கு. ஞாபகம் வச்சுங்க, கமாடிட்டிஸ் விழுந்துச்சுன்னா இதெல்லாம் ஏறணும். பட் சில்வர் வந்து 1% கீழே விழுந்துருக்கு. இன்னமும் அந்த $34 மேலே தான் இருக்குது.
நம்ம ருப்பி டேர்ம்ஸில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 9,000 மேலே தான் வந்து கோல்டு இருக்குது. 9,150 பக்கமாக இருந்தது, இப்போ 9,070, ரைட். இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட், சென்னையோட கோல்டு ப்ரைஸ். சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,02,000 லெவலில் இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நினச்சி பாருங்கள், 1,03,500 4,000 அந்த லெவலில் இருந்துச்சு. ரூபி ஸ்ட்ராங் ஆகிருக்கு. ஸோ 86 rupees 80 பைசாவில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ருப்பி வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகி அந்த 87.50 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிட்ரேட்ஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு புல் பேக்கான்றது காலம்தான் பதில் சொல்லணும். பட் டார்கெட்டை வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 89 rupeesலேருந்து 90 rupees வரைக்கும் இருக்குது. அந்த டார்கெட்டில் போய் உட்காந்துச்சுன்னு சொன்னால் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஓகே, டார்கெட் அச்சீவ்டு. ஸோ இதுக்கு மேலே வோலட்டாலிட்டி வராதுன்றது ஒரு பார்க்கலாம். ஞாபகம் வச்சுங்க, யூஎஸோட இன்டெலிஜென்ஸ் சீஃப், நம்ம ஊரில் எப்படி இன்டெலிஜென்ஸ் அட்வைசர்ஸ் இருக்கிறாங்களோ அது மாதிரி வந்து யூஎஸோட இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து துளசி, அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அண்ட் அவங்க இந்தியாவோட இருக்கிற டாப் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பேசியிருக்கிறாங்க. பயங்கர பாசிட்டிவாக வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தே ஆர் சேயிங் யூஎஸும் இந்தியாவும் வந்து மோர் ஆஃப் ட்ரேடுக்கான வழி பார்க்குறாங்க. இந்த டேரிஃப்ன்றது ஒரு பெரிய விஷயம் இருக்காது, அது தள்ளி வச்சுக்கிட்டு அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக April 2 வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் காலம் என்ன சொல்லுதுன்றது. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் டு அபவுட் 150 points 145 points வந்து ஏறி இருந்துச்சு. நிஃப்டி வந்து ப்ரீமியமில் இருக்குது, 80 points ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் டு அபவுட் 340 points ஏறி இருக்குது அண்ட் 145 points ப்ரீமியம். இன் ஸ்பைட் ஆஃப் இட் மார்க்கெட் ஏறுனா விக்ஸ் இறங்கணும். பட் இன்றைக்கி விக்ஸ் வந்து 1.02% வந்து ஏறி 13.42 pointsல வந்து நிற்கிது. ஸோ மார்க்கெட் மேலே ஏறினா தான் டென்ஷன் படுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து எஃப்ஐஐ டேட்டாஸ் வரல அண்ட் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் டேட்டாஸ் ஃபுல்லாக வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட் மோர் ஆர் லெஸ், மறுபடியும் நான் சொல்கிறேன், 22,800க்கு மேலே க்ராஸ் பண்ணால் தான் டிசைசிவாக அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குன்றது அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், இப்போ வருண் பிவரேஜ் மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து அப் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்துருக்கு. இது வந்து மோஸ்ட் லைக்லி புல் பேக் ரேலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, பெரிய ஃபால் வந்து வேவ் 3, ஸோ வேவ் 4 போயிட்டு வேவ் 5 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனிவே அருண் பிவரேஜ் வந்து பெப்சிக்கான மதர் கம்பெனின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து இந்தியாவில் பூரா அவங்க தான் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று. அண்ட் சம்மர் வருது, இந்த தடவை செம்மையாக இருக்க போகிறதாக எல்லாருமே சொல்கிறாங்க. மேபி அதனால் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.